சுதாமூர்த்தி போன்ற இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் ஓனர் அவங்க நாராயணமூர்த்தி அவர்களோட மனைவியார், அவங்களும் ஒரு ஓனர் தான். அதுக்கு அவங்க இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க. ஒண்ணு நீங்க இல்லைங்க அவங்க தகுதி இல்லாதவரா? தகுதி இல்லாதவர் கிடையாது, படித்தவர் தான், நிரம்ப படித்தவர் தான், மெத்த புத்திசாலி தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் ராஜ்யசபை என்பது லோக்சபா என்பது, ராஜ்யசபை லோக்சபாங்கிறதுலாம் சட்டம் இயற்றக்கூடிய இடம், ஒரு நாட்டின் தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம். அங்க என்ன பண்றாங்க, ஒரு நாட்டோட பொருளாதார கொள்கையை நிர்ணயிக்கிறாங்க. அப்ப அதுல கார்பரேட் ஆட்கள் டைரக்டா உள்ள போறது வந்து தவறு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னையா பெரிய தவறு நீ கண்டுட்டேன்னு நீங்க சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டம் வருவதற்கு முன்பே அந்த டிராஃப்ட் வந்து ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்கு போயிடும். அவங்க படிச்சு அவங்க ஓட்டு எடுக்கும் போதுதான் தெரியும். இவங்க நீங்க நேர ராஜ்யசபால வச்சீங்கன்னா நேர கான்டெக்ட் வச்சு ஒரு ஓட்டை ராஜ்யசபா லோக்சபா தோக்கடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வசதியும் இருக்கும். அது மட்டும் இல்லாம உள்ள இருந்து நீங்க எம்பி ஆயிட்டீங்கன்னா சுதாமூர்த்தியும் சாதாரணமா பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தா பெரிய சர்ச்சையாகும், சாதாரணமா பைனான்ஸ் மினிஸ்டர் போய் பார்த்தா பெரிய சர்ச்சையாகும். ஆனா நீங்க எம்பி ஆன போய் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் உங்களை பார்த்தே ஆக வேண்டும் நீங்க கேட்டா. அப்ப இவங்க பாலிசி டெசிஷன்ஸ் டைரக்டா கார்பரேட்ஸ் வந்து உள்ள போகும்போது பாலிசி டெசிஷன்ஸ் கம்ப்ளீட்டா டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அது தவறு. அப்ப இதுக்கு முன்னாடி பண்ணாங்க மறைமுகமா பண்றதுக்கும் இப்ப நாளைக்கு என்ன சொல்லணும், இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் டைரக்டா போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போய் பாக்குறதுக்கும் இன்னொருத்தர் மூலமா பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப சுதாமூர்த்தி போன்ற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு டைரக்டா ராஜ்யசபாக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. எமினன்ட் பர்சனாலிட்டிங்கிற கேட்டகரியில நீங்க பிசினஸ் மேன உள்ள கொண்டு வர கூடவே கூடாது.